நாகப்பட்டினம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி, மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அனைத்து அரசு துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர். கலெக்டர் மாற்றி மாற்றி அந்த காமிச்சு நிறைய போட்டாது போஸ்ட் போட்டாது. ஒரு பாட்டில் ரெண்டு எடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பாடி வெயிட்டுக்கு கிடப்பட்டு கூட்டம் போட்டு நம்ம யார் ஆம்புலன்ஸ் பசங்க இப்போ இவங்க ஆஃபீஸில் இங்கே இருக்கிறவங்க இங்கே இருப்பாங்க. இப்போ போஸ்டல் அட்டாச் நாட்டு போகிறது ஒரு பெரிய கடை. ஆய்வு கூட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை, புயல் மற்றும் வெள்ளம் போன்றவைகளால் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் கண்டறியப்பட்டு நிவாரண முகாம்களை தயார் நிலைய வைப்பதோடு பாதிப்புக்குள்ளாக கூடிய மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரையின்படி முன்கூட்டியே நிவாரண முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். முன்கூட்டியே அதிகாரப்பூர்வமான தகவல்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை, புயல் மற்றும் வெள்ளம் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் 04365107 மற்றும் 1800233423 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் அமைக்கப்பட்டு 24 மணி நேரம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். திருக்கோளைக்கு தேவையில்லை இல்லையா? திருக்கோளை அந்த அளவுக்கு நமக்கு எனக்கு அதே வந்து நம்ம 12 திருக்கோளை போடலாம். அங்கே அந்த அளவுக்கு இருக்காது. அதுக்கான இந்த ரேடியோவில் அறிவிப்பு கொடுக்கறது, நீங்கள் கருத்து சேகரிப்பு கொடுக்கறது, ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கறது, அந்த மெக்கா ஃபோன் மூலமாக நம்முடைய ஆஃபீஸர்ஸ் லெவலில் ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ் ஒரு விதமான எச்சரிக்கை. அது கொஞ்சம் நீங்கள் இப்போவே பண்ணிட்டு மழை வந்த பிறகு அது பண்ண முடியும். பண்ணிடலாம். தீபாவளிக்கு முன்னாடியே நீங்கள் அதை பண்ணி கொடுத்து பாதுகாப்பு. அந்த ஆற்றுல இருந்து ட்ரெயின் பண்ணி திரும்ப பண்ணி கொடுத்துருங்க. டீசல் நீங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. இருக்கிற ட்ரைனேஜ்லாம் அந்த உப்பாத்தில் போய் தான் சார் கலக்குது. அதில் அந்த மேடை மணல் மேடை நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா தண்ணி ஈஸியாக ஓடி போயிடுது சார். ரிஜிங் தான் பண்ணணும். இல்லை ரிஜிங் தான் பண்ணணும். நீங்கள் ஒரு ஜேஜிபி இறக்கி விட்டு வெட்டி எடுத்தீங்கன்னா தண்ணி மழை கால தண்ணி தண்ணி ஓடிடும். நீங்கள் எடுக்கவே இல்லைன்னா தண்ணி ஓடாது. சரி, இது ஒன் ஹை வளர்வுடைய மீடியம் வளர்வுடைய கடலூர் அதே மாதிரியான லொக்கேஷன்லாம் ரொம்ப ஹை அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த கஜா டைம்லாம் நிறையா கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்கி நிறையா பாசேஜ் ட்ரைனேஜ் எல்லாம் பண்ணதுனால பெரிய மட்டும்தான் இல்லாமல் பட் மற்ற பல இடங்களும் முன்னாடி நாளைக்கு இருந்தாலும் நம்ம மக்களை வந்து நம்ம சென்ட்ரலில் தங்க வைக்கிற மாதிரியான சூழ்நிலை நிறைய வருது. நாகப்பட்டினத்திலே ரொம்ப நகராட்சியில் பாதிக்கப்படுற இடம் இப்போ நகராட்சிக்கு ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் மினி போட்டு வச்சா நடந்து மக்கள் போயிட்டு அதுக்கு இப்போ ஏதாவது ஒரு முன்னேற்பாடு பண்ணி வைக்கணும்.
முன்னதாக பல்வேறு துறை சார்ந்த நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார். தேர்வூர் கீழூர் சட்டமன்ற தொகுதி 1,40,000 நலத்திட்ட உதவி தொடர்ந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது. மின்கல தெளிப்பார் நியாயம் பெற்றுக் கொள்கிறார். தொடர்ந்து தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறையின் சார்பில் விலையில்லா கையெழுத்து கருவி